நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் கணநாதரை வழிபட்டு தான் தொடங்குவோம். அதாவது கணபதி விநாயகர் இவரது வழிபட்டு தான் தொடங்குவோம். அதே மாதிரி ஒரு தொழிலை தொடங்குறதா இருந்தாலும் சரி, புதுசாக ஒருத்தன் மாணவன் பரீட்சை எழுதுறதா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு மந்திரம் சொல்கிறதா இருந்தாலும் சரி, கணநாதரை வழிபட்டுட்டு தான் சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு கணநாதர்ன்றவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கிறவர், எல்லா தடைகளையும் நீக்கக்கூடியவர். அதனால தான் அவர் பலமான யானை முகத்தோடு இருக்கிற மாதிரி நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்காரு. இப்போது வியாசர் மகாபாரதத்தை எழுதும்போது கூட அதை எழுதுறதுக்கு பிள்ளையாருக்கு அந்த இது இல்லாதனால, எழுத்தாணி இல்லாதனால தன்னுடைய தும்பிக்கையே உடைச்சி கடகடன்னு எழுதுவாராம். அவரோட வேகத்துக்கு எழுத வைப்பாராம், சொல்ல வைப்பாராம் வியாசரை. ஸோ அந்த அளவுக்கு கணநாதர் நம்ம வாழ்க்கையில் முதல் நாயகன் அவர் தான். அதனால் அவரை வழிபட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அவரை வழிபட்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.